வருண் ப்ரோ வணக்கம். வணக்கம் மணி. ப்ரோ நார்த்தில் சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். வெட்டிட்டாங்க, வெட்டி புதைச்சிட்டாங்க. இந்த மாதிரி கொடூரமான ஒரு கொலைலாம் கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து நம்ம ஊர்லேயே வந்து அதெல்லாம் நடக்கும்போது வந்து நமக்கு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு சம்பவம் தான் வந்து சென்னையில் கூடுவாஞ்சேரி தாம்பரம் பக்கத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு ப்ரோ. அந்த சம்பவம் என்னன்னா, 2 நார்த் இந்தியன்னு இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து ஒரு பொட்டி இருந்துச்சு. அந்த பொட்டியில வந்து ஒரு சடலமா ஒருத்தவங்க மீட்டாங்க அப்படின்னு சொல்லி. நியூஸில் நான் பார்த்தாலே ஒரு கொடூரமான நியூஸு சமீபத்தில். என்ன மேட்டர்னா, ஒரு தம்பதி அவங்கள காட்டி தான் அந்த நியூஸே வந்து ஆரம்பிக்குது. என்ன ஒரு ஒரு பெட்டிங்க. ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெட்டி இருக்குது. ஸோ ஒரு பெட்டி இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லனா, ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கே தெரியும், பெட்டி இருந்தால் எவ்வளோ கிட்ட கூட போக மாட்டான். திருடன் கூட யோசிப்பான். ஏன்னா வந்து பெட்டியில் பாம் அப்படிங்கிறது ரொம்ப காலமாகவே ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது எவன் தான் இருக்க போதில் வில்லங்கம் இருக்கும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே பல பெட்டிகள் அப்படியே இருந்து போலீஸ் எடுத்து அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா அதுக்குள்ளே காசு நகை அது மாதிரிலாம் கூட இருந்திருக்கு. காசு நகையெல்லாம் உடனே எடுக்காமல் போவானா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுக்கு காரணம் இது மாதிரி வில்லங்கங்கள் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்படி ஒரு பெட்டி ஒரு சில மணி நேரங்களுக்கு அப்புறம் போயிட்டு அதை திறந்து பார்க்குறப்போ உள்ள உடல் பாகங்கள் இருக்கு. அது வந்து ஒரு பெண்ணுடைய இது அப்படிங்கிறது தெரியுது. வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, உடனே ரயில்வே போலீஸு அதுக்கப்புறம் மற்ற போலீஸ் எல்லாருமே வந்து சிசிடிவி மூலியமாக அது யாருன்னு தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தா ஓகே, ஒருத்தங்க ட்ரெயின்லேருந்து வராங்க, வச்சுட்டு போகிறாங்கன்றது தெரியுது. அந்த ட்ரெயின் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நூல் பிடிச்சி அப்படியே வந்தால் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா இங்கே விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சிசிடிவியில் பார்க்குறப்போ அந்த தம்பதி இறங்கி வராங்க. அதுக்கப்புறம் அவங்கள தேடுறாங்க கிடைக்கவே மாட்டாங்க. ஸோ பேசிக்கலி இதுதான் வந்து நடந்த சம்பவம். இதற்கப்புறம் விசாரணையை வந்து தொடங்கினா இவங்க வந்து போலீஸ் கண்டுபிடிச்சி குருவாஞ்சேரியில் ஒரு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறப்போ ஒரு பிரியாணி குண்டா. அதற்கு முன்னாடியே இவங்க யார் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அந்த குண்டாவை அப்படியே வந்து வெயிட் பண்ண வைக்கலாம். என்ன மேட்டர்னா, இவங்க பேர் வந்து என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஹைதுல் நிஷா. இந்த பெட்டிக்குள்ளே பாதி இருந்துச்சுல அந்த உடம்பு அந்த சடலம், அது யாருன்னா ஹைதுல் நிஷா அப்படிங்கிற 38 வயசுள்ள ஒரு பெண். இவங்க வந்து ஒடிசாவை சேர்ந்தவங்க. இவங்க கூட வந்து மாணிக் உத்தின் லஷ்கர் அண்ட் பாக்மதி மாஜி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தங்கியிருக்காங்க. இவங்க 3 பேருமே வந்து ஒடிசா அண்ட் அசாமை சேர்ந்தவங்க. இந்த ஹைதுல் நிஷா தான் சொன்னல அவங்களோட உடல் பாகம் இருந்துச்சுன்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்த சிசிடிவியில் பார்த்த அந்த கப்பிள், அந்த தம்பதி யாருன்னா இந்த மாணிக் உத்தினும் பாக்மதி மாஜியும். ஸோ இவங்கள தான் வந்து தேடி இருந்திருக்காங்க. இவங்கள தேடி தான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே திறந்தப்போ ஒரு குண்டான் இருந்திருக்கு. அந்த பிரியாணி செய்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய குண்டாங்க. ப்ராப்பராக பிரியாணி செய்கிற குண்டா. அது டம் போட்டு வச்சுருந்துருக்காங்க. டம் பிரியாணி கேள்விப்பட்டிருக்குல்ல. அதை திறந்து பார்த்தா தான் உடல் பாகங்கள், மீதி இருக்கிற உடல் பாகங்கள்லாம் இருக்குது. அதில் சாதாரணமாக வெறுமனே இருந்தால் பரவாயில்ல, அதில் வந்து ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்னலாம் போடணுமோ சம்மந்தமே எல்லாம் மைதா மாவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைதா மாவு வந்து மேலே அந்த இதுக்கு பண்ணியிருக்காங்க, அதை மூடுறதான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் போட்டு நல்லா வெந்து ஒரு ஒரு ப்ராப்பர்டான குட்டான நிலையில தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்னடா அது பிரியாணி மாதிரி ஏதோ செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்களே அப்படின்னோட இந்த கேஸ் மேலே இன்னும் கொஞ்சம் தீவிரமாக எல்லாருடைய கண்ணும் வந்து படுது. அதற்கப்புறம் தேடுறாங்க. இந்த தம்பதியை வந்து ஒரு 2 நாள் ஆகுது, கண்டே பிடிக்க முடியல. அதற்கப்புறம் இந்த தம்பதியை கரெக்டாக ஒரு இடத்துல வந்து கேப்சரும் பண்ணிடுறாங்க. இவங்க கிட்ட நடத்தப்பட்ட முதல் கட்ட விசாரணையில் என்ன தெரிய வருது அப்படின்னா, இவங்க 3 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே வீட்டில் தங்கியிருந்திருக்காங்க. பட் அந்த மாணிக் அண்ட் மாஜி இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியாக இருக்காங்க. இவங்களும் அவங்க தங்கியிருந்தாலும் இவங்க 2 பேருடைய உறவுக்கு வந்து இந்த 3வது பெண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வர்றதுனால அந்த பிரச்சனை வாக்குவாதம் முற்றி அதற்கப்புறம் வேறு லெவல் ஆஃப் சண்டைக்கு போயிட்டு அப்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்கள மர்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள இந்த மாதிரி கண்டந்துண்டமாக வெட்டியிருக்காங்க. வெட்டி வெளியில் சில பார்ட்ஸ்லாம் போட்டுடலாம், பட் எல்லா பார்ட்டையும் போடுமா முடியுமா அப்படின்னு தெரியல, யோசிச்சிருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி பிரியாணி ஐடியா அவங்க மனசுக்கு வந்து பிரியாணி சமைச்சு அதை வந்து நாய்ங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவோம்ல அந்த மாதிரி போட்டு எவிடன்ஸை அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் போலீஸ் தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க தகவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் தான். பேசிக்காக இது வந்து ஒரு மர்டர் அப்படின்னாலே ஓகே, நம்ம டெய்லி செய்திகளில் தான் படிப்போம். இல்லை மர்டரே நம்ம ஏகப்பட்டது பார்த்துருவோம். ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணி ஹஸ்பண்ட் வந்து காணும்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரணையில் ஏதோ ஒன்று தெரிய வந்திருக்கு, இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சி பார்த்தப்ப வீட்லேயே வந்து பாத்ரூமில் வந்து கொலை பண்ணி அந்த ஹஸ்பண்டை வந்து புதைச்சி வச்சிருக்காங்க 2 வருஷமா. அந்த மாதிரி இந்த மாதிரி மாட்டினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இதில் பல பேர் இதில் அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா கண்ணந்துண்டமாக வெட்டுறது. எப்போவுமே கொலை பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், பயத்தில் ஒரு இடத்துல வந்து ஓடிடுறது அப்படிங்கிறது தான் ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கும். பட்
அந்த கொலையிலேருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு இது மனநிலை யாருக்கும் தெரியக்கூடாது, மறைக்கணும். ஒரு பதட்டத்தில் ஓடிடுவோம். ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் யோசிச்சு பிளான் பண்ணி கொலை பண்ணுறது வேற, டக்குன்னு கோவத்தில் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வேற இல்லையா? யாராக இருந்தாலும் கொலை பண்ணிட்டு அங்கே வந்து ஓடிடுவாங்க மோஸ்ட்டாக, அப்படிதான் இருக்கும். ஆனால் சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு இன்னொரு தெளிவான மனநிலைக்கு போயிட்டு, தெளிவான மனநிலைலாம் ஒரே விஷயத்தில் தான் தெளிவு, நம்ம இந்த தப்பை பண்ணிட்டோம், ஆமாம் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம சிக்கக்கூடாது, இதுலேருந்து வெளில போயிடணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ப்ராப்பர் கிரிமினல் பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு அந்த பதட்டமே இல்லாத ஒரு நிலை இருக்கும். என்ன விஷயம்னா, நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சாப்பிட்ற நிறைய பேர் இருப்பாங்க, கடைக்கே போயிட்டு அதை வெட்டுறதை வந்து ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு வரவங்க இருப்பாங்க. இன்னும் பல கேட்டகரி இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாப்பிடுவேன், எனக்கு அந்த வெட்டுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, ஒரு பயம், பதட்டம். ஆஃப்டர் ஆல் ஒரு சிக்கன் மட்டன் வெட்டுறதை நம்மளால் பார்க்க முடியல, நம்ம எப்படி வெட்டுவோம்? அதை வந்து வெட்டணும்னு கை கொடுத்தா நம்ம கறிக்கடை நம்மளால சிக்கனே வெட்டுனா நம்ம ஒரு மாதிரி சலிச்சுட்டு தான் ப்ரோ வெட்டுவோம். அப்படி கழுவ சொன்னாலே ஒரு மாதிரி சலிப்பு. ஆமாங்க. அதில் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இனமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு மைண்ட் ஸ்டேட்டு. கொலை பண்ணதுக்கப்புறம் உட்காந்து பொறுமையாக, ஏன்னா ஈஸியாக வெட்ட முடியாது. நீ ஆடு கோழியை வெட்டுற மாதிரி ஈஸியாக வெட்ட முடியாது. எவ்வளோ ஃபோர்ஸு, எவ்வளோ ஸ்ட்ரென்த்து, எவ்வளோ பெரிய கத்தி வேணும், அதை வந்து பண்ணி ஒரு பக்கம் சூட்கேஸ்லையும் இன்னொரு பக்கம் குண்டாலையும் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மனநிலை வந்து சத்தியமாக வந்து புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இது மாதிரி நோட்டபுளாக நடந்திருக்கு. 1995 டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி மர்டர் அப்படின்னு ஒரு மர்டர். நாயனா சானி இந்த பெண்ணை தான் வந்து பார்த்தீங்கன்னா சுஷில் சர்மா அப்படிங்கிறவர் வந்து மர்டர் பண்ணிடுறாரு. அவங்க ஒய்ஃப் தான். இவங்களுக்குள்ளே ரொம்ப நாளாக கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் வந்து தகராறு நடந்துகிட்டே இருக்குது. அந்த தகராறு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த பொம்பளையை கட்டியே பட்டு முடியலன்னு சொல்கிறாரு. அவர் வந்து குத்தி கொலை பண்ணிடுறாரு அந்த லேடியை. அப்புறம் எல்லோரும் தூங்கினோன்னே பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டு, அவருக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்டில் கிச்சன் பக்கம் போயிட்டு தந்தூரி அடுப்பு இருக்கும். புரியுதா? ஏன் தந்தூரி மர்டர்னு ஆல்மோஸ்ட் கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தந்தூரி பண்ணிட்டாரு. இது பண்ணிட்டாரு. உங்களுக்கு தந்தூரிலாம் உடனே பண்ண முடியாது, எவ்வளோ நேரம் ஆகும். அந்த முழு நைட்டை யூஸ் பண்ணி அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி மாதிரி பண்ணிட்டாரு. அப்படியே நீங்கள் எப்போ நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களே ப்ரோ. 1995 இப்போது இன்னைக்கு இந்த பிரியாணி மர்டருக்கே நம்ம வந்து இவ்வளோ யோசிக்கிறோம். தந்தூரி மர்டர்னு, தந்தூரிலாம் எனக்கு தெரிஞ்சதே வந்து 2010-2015 தான். கிரில்லு தந்தூரிலாம் இவன் தந்தூரி மர்டரே பண்ணி அப்போ ரொம்ப அந்த ஊரில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ மனித மூளை பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இதே மாதிரி இன்னொரு ஒரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான கேஸு. 2025 நடந்திருக்கு. புட்டா வெங்கட்டா மாதவி அப்படின்ற ஒரு பெண், அவங்களோட கொலை தான். ஹைதராபாத்தில் வந்து நடக்கிற இது. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ் ஆர்மி மேன், உங்களோட ஹஸ்பண்ட், அவர் என்ன பண்ணுறாரு, நான் சொன்னேன்ல அந்த பெண்ணை வந்து குடும்ப தகராறில் கொலை பண்ணி பெருசாக அந்த உடல் பாகங்களை வெட்டி, அதற்கப்புறம் அதை சின்ன சின்னதாக துண்டாக வெட்டி, அதை வந்து நம்ம வீட்டில் அரிசி ஆக்குவோம்ல, குக்கர் இல்லை பிரியாணி செய்வோமே, அந்த மாதிரி குக்கரில் போட்டு வெந்து வேக வச்சுட்டு சமைச்சிட்டாருங்க. நான் என்ன கேட்குறேன், இவங்களாவது அந்த பிரியாணி மாதிரி பண்ணி அதை மறைக்கலாம், அந்த குக்கரில் வந்து அவர் வச்சிருக்காருன்னா, எனக்கு அதுக்கு மேலே சொல்ல விரும்பல, அது என்ன மணலில் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ப்ரோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரோ. அது வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் மறைக்கிறதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை மைண்ட் செட்டே அவங்களுக்கு அப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த சம்பவத்துக்கு வரலாம் ப்ரோ. இந்த சம்பவம் வந்து நடந்தது வந்து ஆல்ரெடி நம்ம ஊர்லேயே வந்து ஒரு சில இது இருக்கு. நார்த் இந்தியனை பார்த்தாலே வந்து அடிக்கிறது, திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கொலை வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் ஒரு பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த ஒரு நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வரும்ல. ஆல்ரெடி வந்து வீட்டில் வந்து திருடுறாங்க. எப்போவுமே நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே தப்பு பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்டால் நிறையா தப்பு நடக்குது. அவங்களோட ஐடென்டிட்டி நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் இன்னர் லைன் பர்மிட்லாம் வேணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எப்போவுமே யோசிச்சு பாருங்கள், ஒரு தமிழ் ஆளே வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போய் கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற தமிழ் ஆளுங்கள்லாம் ஒரு மாதிரி பார்க்குற ஒரு மைண்ட் செட் வந்து கொஞ்சம் காலத்தில் வந்துடும். நார்த் இந்தியன்ஸ் தொடர்ந்து நிறையா அது மாதிரி குற்றங்களில் ஈடுபட்டதுனால இன்றைக்கி நம்ம அவங்கள பார்க்குற விதமே வந்து மாறிடுச்சு. கண்டிப்பாக இனிமேல் வாடகைக்கிறா வீடுலாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து நார்த் இந்தியன்னா ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கட்டின வீட்டில் வாழ்கிறதுக்கும் ஆள் இல்லை, ஊட்டியும் வைக்க முடியாது. அதனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து ரிஸ்க் எடுத்து வந்து வாடகை கொடுத்து தான் ஆகணும். அப்படி இருக்கிறப்போ நார்த் இந்தியன்ஸ் மேலே இன்னொரு பார்வை. அதுவும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் சொல்ல முடியாது, நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஒடிசா, அஸ்ஸாமு இவங்களாம். ஸோ எல்லா விதமான ஆட்களுமே வராங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்க எப்படி இருக்காங்க. 3 பேர் ஒரே வீட்டில் இருந்து இங்கே பார்த்துருக்கீங்களா?
ஐ மீன் கொஞ்சம் ரேர் தான். அதாவது கணவன் மனைவி இன்னொரு ஒரு பெண் அப்படிங்கிறது அது என்ன காம்பினேஷன் அப்படின்னே வந்து தெரியல. ஆமாம், தனித்தனியாக இருப்பாங்க, லிவின்ல இருப்பாங்க, இல்லை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க, 2 பெண்களாவது இருப்பாங்க. பட் இப்படி 3 பேர் இருந்திருக்காங்களானே அது என்ன மேட்ரு? இப்போது நம்ம பேசுகிற அந்த இதுக்கே ஏதோ தகவல் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க. கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க. அதான் வேலை செய்யறதுக்கு தான் அங்கே அந்த சைடு நிறைய கம்பெனி இருக்குங்க. இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் நிறையா போயிட்டுருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து தினக்கூலிக்கும் வேலை இருக்குது, மாதம் மாதம் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பண்ணுறதுக்கும் வேலை எல்லாம் இருக்கும். நீங்கள் தாம்பரம் தாண்டிங்கனாலே அந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. பட் ஏன் ஒரு ஆள் காசு மிச்சப்படுத்துறதுக்கு தாங்கினாங்களா, இல்லை கொஞ்சம் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட் ரிலேஷன்ஷிப்பில் 3 பேருமே இருந்தாங்களா, அதில் வந்து தகராறா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே தெரியல. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்திருக்க அந்த விசாரணையில் வரக்கூடிய தகவல் வச்சு தான் நம்ம பேசுகிறோம். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி மர்டர்லாம் பார்க்குறப்போ அதை போயிட்டு பார்த்துருப்பாங்களா குண்டானில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர், அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாளைக்கு பிரியாணி குண்டான பார்த்தாலே இதான் ஞாபகம் வரும். 10 பேர் தூக்கிட்டு வராங்க ப்ரோ ஆமா, உண்டான, ஆமா. அவங்களோட மனநிலை ஐயோ. எப்படி இருக்கும்? கண்டிப்பா இதுல இது விடுங்க, அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரோட நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? காலி இனிமேல் அந்த வீட்டுல எவனா போய் தங்குவானா, ஆ. அந்த வீட்டுல தங்கி அடுப்பு வைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இதான கண்ணு முன்னாடி வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜோக்ஸ் அப்பார்ட், ஜோக் பண்ணியிருக்காங்க. இதையும் இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வருது, பார்க்குறேன். கீழே எல்லாம் ஃபுல்லாக கீழே ஆமாம் கமெண்ட் ஒன்று பார்த்தேன், ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு ஒரு சொல்லிட்டு food reviewer. ஒருத்தவரை வந்து ஆமா. டாக் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபுட் ரிவ்யூவர், நல்லவர், ரொம்ப எளிமையானவர், மக்கள் கிட்ட புண்படுத்துகிற மாதிரி பேசினதே இல்லை. குழந்தை அவர் சாப்பிட்றத பார்த்தா வந்து குழந்தைங்களே வந்து ஐயோ என் சாப்பாடையும் சாப்பிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒளிச்சு வச்சு சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூவர்ல அவரோட பேர் போட்டு நீ இந்த போய் ஐயோ, கரைந்த கறி குறைந்த எடை அவரை போயிட்டு டேக் பண்ணி இந்த பிரியாணியை வந்து சாப்பிட்டு ரிவ்யூ போடு அப்படின்னு போட்டிருந்தாங்க. எதுல தான் ஜோக் பண்ணுறதே தெரியலையாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கே இந்த எபிசோடு இப்போ பேசுனதுக்கப்புறம் இனிமேல் பிரியாணி அப்படிங்கிறத நம்ம ஒரு வாரம் தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆயில் எடுத்து வைக்கும்போது 1 செகண்ட் இந்த ஞாபகம் வந்தாலும் அப்புறம் வாழ்க்கை முழுக்க பிரியாணி பிடிக்காம போயிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன? இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பிரியாணி சாப்பிட போறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. நன்றி.